Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெசின்ல வந்துட்டு எப்படி இன்னும் இன்னோவேட்டிவ்ஸா நிறைய கீச்செயின்ஸ் வந்துட்டு பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஆல்ரெடி கீச்செயினோட பேசிக் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே வந்து நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா பிளேலிஸ்ட்ல எபாக்சி ரெசின் ஆர்ட்ஸ்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். அதோட அட்வான்ஸ் டியூட்டோரியல் தான் வந்துட்டு இந்த வீடியோவா இருக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் ரெசின் வந்துட்டு 2:1 ரேஷியோல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெசின் வந்துட்டு ஒருத்தர் யூஸ் பண்றது நிறையவே டிஃபர் ஆகும். நான் யூஸ் பண்றது 2:1 ரேஷியோ and 6 hours curing time. நீங்க யூஸ் பண்றது 3:1 ரேஷியோ இருந்துச்சுனா அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2:1 ரேஷியோங்கிறதுல 2 ஸ்பூன் ரெசின் 1 ஸ்பூன் ஹார்னர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு ஆல்பபெட் கீச்செயின் செய்ய போறோம்ல. சோ அந்த ஆல்பபெட் மோல்ல வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சோ நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோல மொத்தம் 5 லெட்டர்ஸ் கீச்செயின்ஸ் வந்துட்டு செஞ்சு காட்ட போறேன். சோ அதுல ஒரு லெட்டர்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ரெசின் வந்துட்டு போர் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த கீச்செயின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓவராலா ஒரே கலர்ல வந்துட்டு நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு மல்டி கலர்ஸ்ல அண்ட் சங்கி கிளிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு இன்னோவேட்டிவா செய்யலாம் அப்படின்றத வந்துட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ரெசின் வந்துட்டு போர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு அது நல்லா செட் ஆயிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சங்கி கிளிட்டர்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவுமே வந்துட்டு ஃபுல்லா ஆட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்துட்டு ஒரு கீச்செயினுமே டிஃபரன்ஸ் வந்துட்டு நிறைய காட்டுறதுக்காக நான் ஒரு கீச்செயினும் ஒரு ஸ்டைல்ல வந்துட்டு பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் கீச்செயின் வந்துட்டு இந்த பாட்டம்ல பாதி வந்துட்டு அந்த ரெட் கலர் சங்கி கிளிட்டர்ஸும் தென் டாப்ல அதே அளவு பாதி வந்துட்டு இந்த ரெட் கலர் சங்கி கிளிட்டர்ஸும் வந்துட்டு போட்டு கவர் பண்ணிட்டு சென்டர்ல இருக்க அந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்துட்டு அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்டாவே விட்டுட்டேன். அதுல வந்துட்டு நான் எதுவுமே ஃபில் பண்ணல. அண்ட் இந்த கீச்செயின் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல். அது ஏன் அப்படின்றது வந்துட்டு ரீசன் நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு லெட்டரா அதே மாதிரி வந்துட்டு சங்கி கிளிட்டர்ஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஏ கீச்செயின்ல வந்துட்டு பாட்டம் வந்துட்டு ஃபுல்லா கிரீன்லயும் அண்ட் டாப் லேயர் வந்துட்டு ஃபுல்லா கோல்டன் சங்கி கிளிட்டர்ஸ் வந்துட்டு வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்க கிடைக்கும், எங்க வாங்கலாம், நானும் ரெசின் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் இந்த ஆல்ரெடி கஸ்டமைஸ்டா இருக்க கீச்செயின்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு கீச்செயின்ஸ் வேணும் அப்படின்னாலுமே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரே பிளேஸ்ல அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்கை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கிராஃப்டி வேர்ல்ட் பேஜை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு இது 6 hours நல்லா க்யூர் ஆகிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் ரெசின் வந்துட்டு போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் என்னோட ரெசின் வந்துட்டு 6 hours க்யூரிங் டைம். சில ரெசின்ஸ் எல்லாமே 24 hours 72 hours அந்த மாதிரி வந்துட்டு டிஃபர் ஆகும். ஸோ ரெசினுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு க்யூரிங் டைம் வைக்கணும். நான் 6 hours சொல்கிறேன் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்துட்டு 24 hours ரெசினுமே வந்துட்டு 6 ஹவர்ஸ்லேயே எடுத்து டச் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ரெசினோட க்யூரிங் டைம் பொறுத்து தான். அந்த க்யூரிங் டைம் ஃபுல்லா வந்துட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அதை டச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இல்லாட்டி இது வந்துட்டு கெமிக்கல்னால கண்டிப்பா நமக்கு வந்துட்டு ஹார்ம் எஃபெக்ட் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ என்னோட ரெசின் வந்துட்டு நல்லா 6 hours கழிச்சு ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறம் அதுல நெக்ஸ்ட் லேயர் அதாவது டாப் லேயர் வந்துட்டு நான் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஏ கீச்செயின்ல வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் கிளியர் கிறிஸ்டல் ரெசின் வந்துட்டு போர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த எஸ் கீச்செயின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் மைக்கா பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி டாப் லேயர்ல வந்துட்டு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பக்கத்துல ஆர் கீச்செயின் இருக்குல்ல. ஸோ ஆர்ல வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல கொடுத்துருப்போம். ஸோ பிளாக் இருக்க இடத்துல வந்துட்டு ஒயிட் கலர் மைக்கா பவுடரும் அண்ட் ஒயிட் இருக்க இடத்துல வந்துட்டு பிளாக் கலர் மைக்கா பவுடரும் ஸோ ஆல்டர்னேட்டிவா வந்துட்டு கொடுக்குறேன். சேம் பிளாக்னு இல்லாம பிளாக் ஃப்ரண்ட்ல பிளாக் பேக்ல ஒயிட் இருக்கும். அண்ட் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒயிட் அண்ட் பேக்ல வந்துட்டு பிளாக் கலர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி மைக்கா பவுடர் யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு ஷைன் லுக் கொடுக்கும். இந்த ஒயிட் கலர் மைக்கா பவுடர் மிக்ஸ் பண்ணும்போதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஷைன் எஃபெக்ட் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும். அதுதான் வந்துட்டு மைக்கா பவுடரோட ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்துட்டு எல் கீச்செயின் வந்துட்டு ரெடி பண்ண போறோம். ஸோ எல் ஆல்பபெட்ல வந்துட்டு பாட்டம்ல பிளாக் அண்ட் டாப்ல வந்துட்டு ஒயிட் கலர். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இந்த மைக்கா பவுடரில் பார்க்கும்போது ரொம்பவே ஷைனிங்காக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் 6 hours கழிச்சிட்டு இந்த டாப் லேயருமே வந்துட்டு ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம டிமோல்டிங் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ லெட்டர் வந்துட்டு நான் டிமோல்டிங் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் வந்துட்டு அந்த சங்கி கிளிட்டர்ஸ் எல்லாமே எஃபெக்டிவாக தெரியும். அண்ட் இன்னொரு ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ பார்க்கும்போதே ஒரு ரொம்ப அழகான ஒரு லுக் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்துட்டு ஆர் கீச்செயின், அதுக்கப்புறம் எல், அதுக்கப்புறம் எஸ் அண்ட் இது வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெசின் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி ஐ ஆல்ஃபபெட்மே வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன்.
இப்போ டீமோல்டிங் எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறம் எல்லா கீச்சைன்ஸுமே வந்துட்டு எல்லா ஆல்ஃபபெட்ஸுமே பார்க்க ரொம்பவே வந்துட்டு அட்ராக்டிவாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ இதில் வந்துட்டு சைடில் அந்த எக்ஸஸ் ரெசின் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். அண்ட் சின்ன சின்ன பீசஸாக இருந்துச்சு அப்படின்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த ஸ்க்ராச்சஸ் தெரியுது இல்லாட்டி அந்த ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே வந்துட்டு ரெசின் பாலிஷ் போர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஷைனிங்காக வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும். பார்க்கவே வந்துட்டு ஒரு கிளாஸியான லுக் கிடைக்கும். இப்போ எல்லா ஆல்ஃபபெட்ஸுமே ஓரளவுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கீச்செயினாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் ஏ எடுத்து அதில் கீச்செயின் ஹேங்கிங் மாட்டுறதுக்கான கனெக்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கீச்செயின் ஹேங்கிங்கை வந்துட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஏ ஆல்ஃபபெட் கீச்செயின் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மற்ற எல்லா லெட்டர்ஸ்லையுமே வந்துட்டு கீச்செயின் ஹேங்கிங் மாட்டியாச்சு. எஸ் லெட்டர் மட்டும் இன்னும் ரெடி பண்ணலை. அது வந்துட்டு இன்னும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் நிறையாவே கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. இப்போது இந்த RALI இந்த 4 கீச்செயினுமே ரெடி ஆயாச்சு. அண்ட் இது வந்துட்டு நார்மல் கீச்செயின் மாதிரி இல்லாமல் இதில் வந்துட்டு அடிஷ்னலாக இந்த மாதிரி டேசல்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கீச்செயின் ஒரு ஸ்டைலில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ லெட்டரில் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனுங்கிறதுல பிளாக் கலர் டசல் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எல்லில் அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ஸோ ஒயிட் கலர் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏ கீச்செயினில் வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஜம்பிங் கனெக்டர் வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஏ கீச்செயின் கூட அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவுமே வந்துட்டு பார்க்க இன்னும் லுக்காக இருக்கும். அண்ட் ஆர் கீச்செயின் வந்துட்டு நார்மலாக அப்படியே வச்சுருக்கேன். ஸோ 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீச்செயின்ஸ் வந்துட்டு இப்போ பார்த்துருப்போம். இப்போ இது எல்லாமே வந்துட்டு பார்க்கவே ரொம்ப எஃபெக்டிவாக லைக் நம்ம ஷாப்பில் போய் எப்படி வாங்குவோம் அதே மாதிரி கீச்செயின்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இதில் எந்த கீச்செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த ஆல்ஃபபெட் வந்துட்டு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக ஷைனிங்காக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு எஸ்ஸோட ப்ரிப்பரேஷனுக்கு போகலாம். எஸ்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு ஓட்ட போகிறேன், நேம் ஸ்டிக்கர்ஸ். ஸோ சென்டரில் அதுக்காக தான் வந்துட்டு அந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டாப் அண்ட் பாட்டமில் கலர்ஸ் கொடுத்துட்டு சென்டர் ஒயிட்டில் நம்ம ஸ்டிக்கர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கீச்செயின் வந்துட்டு நிஜமாவே பர்ஃபெக்டாக வேறு லெவலில் இருக்கும். இப்போ சென்டரில் அந்த நேம் ஸ்டிக்கர் வந்துட்டு ஒட்டிட்டு நெக்ஸ்ட் அது மேலே வந்துட்டு நம்ம ரெசின் போர் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் பெஞ்சு வந்துடாது. பட் இருந்தாலும் வந்துட்டு சேஃப்டிக்காக நம்ம அதுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் ரெசின் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் உடனே நீங்கள் டாப் லேயர் வந்துட்டு ரெசின் கோட் பண்ணும் போது அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு ஊற்றிடக்கூடாது. பிகாஸ் அது ஓவர்ஃப்ளோ ஆகி ஃபுல் கீச்செயினுமே வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடும். இந்த மாதிரி ட்ராப் பை ட்ராப்பாக தான் வந்துட்டு கொடுக்கணும். ட்ராப் நீங்கள் எடுக்கிறதுமே வந்துட்டு ரொம்ப சின்ன ட்ராப் ரெசின் தான் எடுக்கணும். நிறைய நம்ம வந்துட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே அதுவுமே ஓவர்ஃப்ளோ ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ராப் பை ட்ராப் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 6 hours கழிச்சுட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் அந்த எஸ் கீச்சன் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே இந்த 5 கீச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அதில் இந்த எஸ் கீச்சன் வந்துட்டு மை மோஸ்ட் ஃபேவரட்னே சொல்லலாம். அண்ட் இதில் வந்துட்டு இப்போ ஃபைனலாக மேலே டாப் லேயரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இப்படி டாப் லேயரில் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து நான் எலக்ட்ரிக் ட்ரில் யூஸ் பண்ணி நம்ம டாப்பில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஐ கனெக்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த திங்ஸ் எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்றது கவலையே பட வேண்டாம். எல்லாமே வந்துட்டு நம்ம கிராஃப்டி வேர்ல்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ரெசின் ஆர்ட்ஸை வந்துட்டு இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரெசின் ஆர்ட்ஸ். இப்போது இந்த கீச்செயின் எல்லாமே ஃபைனலாக ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இதில் எந்த கீச்செயின் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த எஸ் கீச்செயினை வந்துட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எங்கள் டேடிக்காக நான் வந்துட்டு செஞ்சு கொடுக்குற ஃபர்ஸ்ட் ரெசின் ஆர்ட்ஸ் கிஃப்ட்னே சொல்லலாம். ஸோ இந்த எஸ் கீச்செயின் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அவங்களோட நேம் தான் வந்துட்டு இதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த கீச்செயின் வந்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரெசின் ஆர்ட்ஸ் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதையுமே வந்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.